அது இல்லடா, என் மனைவி கிட்ட ஏதாவது வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்தா அதை போய் வாங்கிடுவா. மிச்ச பணம் எங்கன்னு கேட்டா என்ன மீறும்? வெளியில விலைவாசி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் வாங்கி பார்த்தாதான் தெரியும். 1 ரூபா கூட மீறாதுன்னு சொல்றாடா. அது என்னமோ நமக்கு விலைவாசிய பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. டேய், ஓ மனைவியாவது நீ கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு போறா. ஆனா என் மனைவி பணத்தை வாங்கிக்கிட்டக்கப்புறமா இதோ இது உன் பணம் தான், உன் பாக்கெட்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தையும் வாங்கிட்டு அதையும் எடுத்துட்டு போறா. ஆனா எவ்வளவு எடுத்துட்டு போறா, என்ன செலவு பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்கிறா. எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. அதுதான் இது ரொம்ப தப்புடா. நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு கேட்குறாங்க. அதே அவங்க செலவு பண்ணா அதுக்கு நம்ம ஒன்றுமே கேட்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் முதலாளிகளுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். ஆனா வீட்டில் கணவன்னு பேரு தான் நமக்கு. எதை கேட்கறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஆமாண்டா, நம்ம தாலி கட்டுற வரைக்கும் தான் அவங்க தலை குனிஞ்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்கணுமே. ஆமாண்டா, சரியா சொன்ன. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில எவ்வளவு நேரம் சுத்திட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் அம்மா நம்மள ஏண்டா இவ்வளோ லேட்டா வரையே, ஏதாவது சாப்பிட்டியான்னு நம்மள கொஞ்சம் கண்டிப்பா கேட்டாலும் அதுல ஒரு பாசம் இருக்கும். ஆனா இப்போ இருட்டானா போதும், வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போனா சாப்பாடே எடுத்து வைக்க மாட்டேன்றாடா. இதுல நம்மள கத்துறது வேற. இப்படி வேணுவும் கிரியும் அவங்க அவங்க மனைவிகளை பத்தி பேசிக்கிட்டு ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனாங்க. வேணு வீட்டுக்கு போனதும் அவனோட மனைவி வாணி இப்படி சொன்னான். என்ன இது, வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வராம ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல? ஆமா, ஏதாவது வாங்கிட்டு வந்தா பணத்தை ஏன் இப்படி வீணடிக்கிறீங்கன்னு கேக்குற. சரி, எதுவும் வாங்காம வந்தா தோ வெறும் கையோட வந்திருக்கீங்களேன்னு கேக்குற. என்னை என்னதான் பண்ண சொல்ற? சரி சரி, வெளியில போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், பணம் கொடுங்க. என்ன காய்கறி வாங்கணுமோ அது ஏன் கிட்ட சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க வாங்கறதும் வெண்டைக்காய்க்கும் கோவக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்களா காய்கறி வாங்க போறீங்க? பணத்தை கொடுங்க. என்ன இது இப்படி ரவுடிசம் பண்ற? எனக்கு என்ன வெண்டைக்காய்க்கும் கோவைக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாதா? சரி, பணம்லாம் கொடுக்க முடியாது. நானும் உன் கூட கடைக்கு வரேன், 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம் வா. எதுக்கு என் கூட நீங்க வரணும்? என்ன பண்ண போறீங்க? மத்தவங்கள பாருங்க எப்படி தன் கணவனை முந்தானையில முடிஞ்சுக்கிறாங்கன்னு. 4 பேர் சிரிக்கிறதுக்கா? நீங்க ஒன்னும் வர வேண்டாம், நான் தனியாவே போறேன். பணத்தை கொடுங்க. பணம் பணம் பணம். முந்தா நேத்து தானே பணத்தை கொடுத்தேன் வீட்டு செலவுக்காக, அதுக்குள்ள தீத்துட்டியா? இல்ல, நான் நீங்க கொடுத்த பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு பில்டிங் மேல பில்டிங்கா கட்டிக்கிட்டு இருக்கேன். பெரிய ₹1,00,000 கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஆமா ஆமா, உனக்கு கொடுத்தத கணக்கு பண்ணா ₹1,00,000 தாண்டிடும். இப்படி சொல்லி வேணு பணத்தை வாணிக்கிட்ட கொடுத்தான். காய்கறி வாங்கினதுக்கு அப்புறமா மிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். மிச்சம் இருந்தா கொடுக்கறேன். புரிஞ்சிச்சுரி, இந்த பணம் திருப்பி வராதுன்னு. போய் வாங்கிட்டு வா. வாணி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு காய்கறி கடைக்கு போனா. ஒரு நாள் வாணி வேணுவோட துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக துணிகளை எடுத்து பார்க்கும்போது சட்டை பாக்கெட்டுக்குள்ள பணம் இருந்தது. இவருக்கு பணத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. சட்டை பையிலேயே பணத்தை வச்சு இப்படி மறந்து போயிடுறாரே, என்ன பண்றது? இப்படி சொல்லிட்டு வாணி பணத்தை எடுத்து தாங்கிட்ட பத்திரமா வச்சுக்கிட்டா. ஒரு 2 நாள் கழிச்சு வேணு துணியெல்லாம் மடிச்சு வைக்கும்போது, ஐயோ, பணத்தை இந்த சட்டையில தானே வச்சோம், எங்க போயிருக்கோம்? எவ்வளவு தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. எப்படி மறந்தேன்? எங்கேயாவது வெளியிலயே விட்டுட்டு வந்துட்டனா? இப்படி பணத்தை தேடிட்டு இருக்கும்போது அப்ப வாணி அங்க வந்து, என்ன அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்க, எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கூப்பிட்டு கூட என்னன்னு கேக்கல? இப்படி வாணி கேட்டதும் வேணு மனசுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு இப்படி நினைச்சுக்கிட்டான். ஐயோ, இப்ப இவகிட்ட நான் பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு சொன்னா என்ன கொன்னுடுவா. ஒருவேளை இவளுக்கு அந்த பணம் கிடைச்சிருக்குமோ? அப்படின்னா என்ன இப்படி பதட்டப்படுறீங்க? இப்படி இருக்கிறத பார்த்தா மறுபடியும் பணத்தை எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டீங்க தானே? அது இல்ல, அதான். ஆமா, பணத்தை எங்கேயோ வச்சுட்டேன். நீ எங்கேயாவது பாத்தியா? மறுபடியும் பணத்தை தொலைச்சிட்டீங்களா? எங்க வச்சீங்க? பணத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல உங்களுக்கு. எங்க வேணும்னாலும் வச்சுட்டு மறந்து போயிடுறீங்க. வேற எங்கேயாவது வெளியில விட்டுட்டீங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்படி வாணி தான் பணத்தை எடுத்தேன்ற உண்மைய சொல்லாம வேணுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தா. ஐயோ,
இப்ப நான் பணத்தை தொலைச்சேன்னு இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டாள்னா எனக்கு சோறு கூட கிடைக்காது. என்ன இது, நான் இப்படி இங்க கத்திக்கிட்டு இருக்க, நீங்க உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு முதல் பதில் சொல்லுங்க, பணம் என்ன ஆச்சு? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. நம்ம கிரி இருக்கான்ல, அவன் கொஞ்சம் தேவைன்னு கேட்டான், கொடுத்தேன். அது சரி, ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பணத்தை வாரி கொடுக்கறீங்க, கட்டின பொண்டாட்டி நான் பணம் கேட்டா என்ன ஏதுன்னு விவரம் கேக்குறீங்க. இப்போ இதுக்கும் திட்டுவியா நீ? எல்லாத்துக்கும் திட்டுவேன். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். இப்படி சொல்லிட்டு வேணு அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணான். ஆமா ஆமா, நான் ஏதாவது கேட்டுட்டா போதுமே, எங்க இருந்தோ வேலை உங்களுக்கு அர்ஜென்ட்டா வந்துரும். இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும்போது வேணு காதுல எதுவுமே விழாத மாதிரி கிளம்பி போனான். வேணு நேரா கிரிய பார்க்க போனான். என்னடா நீ வர ஸ்பீட பார்த்தா வீட்ல பொண்டாட்டி செம்ம ஏறி ஏறி இருக்கா போல. ஜென்மத்துக்கு கல்யாணமே பண்ணிக்கூடாதுரா. யாராவது வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நம்ம கிட்ட சொன்னா அவங்கள காப்பாத்துறது நம்ம பொறுப்பா இருக்கணும்டா. டேய், அது நம்ம கையில கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் ஏன் எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு நமக்கே கவுண்டர் கொடுப்பாங்கடா. அவங்க பட்டாதான் புரியும். எல்லா பொண்ணும் வேணா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா, ஆனா எல்லார் மனைவியும் ஒரே மாதிரி தான். 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதை 5 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. ஆனா நம்ம கிட்ட 20 ரூபான்னு கணக்கு சொல்லுவாங்க. அதுதான்டா புரியல. டேய், அவங்களுடைய கணக்கு அப்படிதான், நாம தான் புரிஞ்சுக்கணும். டேய், ஒருவேளை என் பொண்டாட்டி வந்து என் புருஷன் உங்ககிட்ட பணம் கொடுத்தாரான்னு கேட்டா ஆமாமா கொடுத்தாருன்னு சொல்லு. இல்லனா என் பொழப்பு சந்தி சிரிச்சிடும்டா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ எதுவும் பயப்படாத. அது சரி, இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் பணத்தை சமையல் அறையில பருப்பு டப்பால ஒளிச்சு வைப்பாங்கல்ல, ஆனா நம்ம எங்க தேடினாலும் 1 ரூபா கூட கிடைக்காதுரா. அதுதான் எனக்கு எப்படின்னே புரியல. இப்படி 2 பேரும் எப்ப பேசிக்கிட்டாலும் தன் மனைவிங்களால தாங்க படுற அவஸ்தைய பத்தி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாட்கள்ல வேணு தான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டான். வீட்ல சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கிற வேணுவ பார்த்த வாணி, என்னங்க என்னாச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லையேங்க, என்ன நடந்தது? இப்படி கேட்டதும் வேணு வருத்தத்தோட, வாணி, நான் செய்யற வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சு. அதனால நான் பணம் கொடுக்க வேண்டியவங்கலாம் இப்ப வந்து தொல்லை பண்றாங்க. எப்படியும் வியாபாரம் இன்னும் கொஞ்ச நாள்ல சூடு பிடிச்சிரும். ஆனா அது வரைக்கும் யாருமே பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்பவே பணத்தை எடுத்து வேன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல. வெளியில யார்கிட்ட கடன் கேட்டாலும் உனக்கே வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சு, எப்படி என் பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு கேக்குறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10 லட்ச ரூபா வேணும். வாணி உடனே தான் சமையல் அறைக்குள்ள போய் தான் சேமிச்சு வச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து வேணு முன்னாடி வச்சா. அது மட்டும் இல்லாம நகைகளையும் கொடுத்தா. என்னங்க, இந்தாங்க, இதெல்லாம் நான் சேமிச்சு வச்ச பணங்க. ரொம்ப இல்லனாலும் 1 லட்சம் ரூபாய் இருக்குங்க. நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, மீதி பணத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு. இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சா எதுக்காவது உபயோகப்படும்னு நினைச்சேங்க. நான் மட்டும் இல்லங்க, எல்லா மனைவிகளும் இததான் பண்ணுவாங்க. எதிர்காலத்தை நினைச்சு சேமிச்சு வைப்பாங்க. வாணி சொன்னதை கேட்டு வேணு தன்னோட மனைவிய எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டான். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கடன்காரங்களுக்கு திருப்ப கொடுத்து மறுபடியும் வியாபாரத்தை தொடங்கினான். ஆனா இந்த முறை வேணுவே முன் வந்து வாணிக்கு பணத்தை கொடுத்தான். இதுதான் இன்னைக்கு கதை. இன்னொரு அற்புதமான கதையில உங்களை சந்திக்கிறேன். ஒரு அழகான ஊர்ல ராமன் தனலட்சுமின்னு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருந்தது. இதனாலேயே அந்த ஊர்ல அவங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு அர்ஜுன்னு ஒரு மகனும் இருந்தான். ஆனா இவங்களோட குடும்பத்துல யாருமே இது வரைக்கும் அவங்க வாழ்நாள்ல மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கினது இல்லைன்ற சொல்லு இவங்களுக்கு சரியா இருக்கும். ஏகப்பட்ட வயல்களை சொந்தமா வச்சிருந்த இவங்க எல்லா வேலைகளையும் வேலைக்காரங்களை வச்சே செஞ்சிடுவாங்க. கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு 4 குமாஸ்தா இருந்தாங்க. அந்த 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதை தான் இவரு கேட்பாரு. ஆனா ராமன் படிக்கலனாலும் தாங்கிட்ட இருந்த சொத்து கணக்குகள் எல்லாம் வாயிலேயே கணக்கிடுவாரு. அவங்க கிட்ட சொத்து அதிகமா இருந்தாலும் தான தர்மங்க கூட நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வருஷம் அர்ஜுனனோட 10வது பிறந்த நாள் வந்தது. அர்ஜுனனோட பேரை சொல்லி ராமனும் தனலட்சுமியும் அன்னதானம் கொடுக்க ஏற்பாடு பண்ணாங்க.
ஊர்ல அன்னைக்கு யாருமே சமையலே பண்ணல. ராமன் வீட்ல விருந்துன்னு சொன்னா அந்த ஊர்ல ஒருத்தர் கூட பசியோட இருக்க மாட்டாங்க. இப்படி பெரிய விருந்து நடந்தது. வந்தவங்க எல்லாம் அர்ஜுனனை நல்லா வாழணும்னு வாழ்த்தினாங்க, ஒரு சிலரை தவிர. ராமனோட விருந்துக்கு பக்கத்து ஊர்ல இருந்து கூட நிறைய பேர் வந்தாங்க. அவங்க வந்து அர்ஜுனனை வாழ்த்திட்டு போகாம அவங்கள அலட்சியமா பார்த்தாங்க. இதோட நிறுத்திக்காம அவங்க சும்மா கிளம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அதுல ராமனுக்கு அடுத்ததா உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த மகேஷ், ராமராஜன் இவங்க அர்ஜுனனை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ராமனும் தனலட்சுமியும் கொஞ்சம் வேலையா இருந்தப்போ இவங்க 2 பேரும் அர்ஜுனன் கிட்ட போனாங்க. என்ன அர்ஜுனா, எந்த வகுப்பு படிக்கிற இப்போ? நான் படிக்கலங்க ஐயா. அது என்ன, இந்த காலத்துல படிக்காம யார் இருப்பா அர்ஜுனா? படிப்பை விட நம்ம கலாச்சாரம் ரொம்ப முக்கியம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. படிப்பில்லாதவன் அடிமாடுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? நீ எந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் படிக்கலன்னா உன்னை எல்லாம் மாடு மாதிரி தான் பார்ப்பாங்க. சொல்லு அர்ஜுனா, நீ என்ன மாடு மாதிரியே இருக்க போறியா? உங்க வம்சத்திலேயே யாருமே இது வரைக்கும் படிச்சதில்லை. உங்களை மாதிரி ஆளுங்களை மாடுன்னு தான் சொல்லுவாங்க. பலகைய கையில கொடுத்தா ஒரு வார்த்தை எழுத தெரியாது உனக்கு. உன் பிறந்த நாள் விருந்துக்கு வந்தவங்க எவ்வளவோ பரவாயில்ல, தெரியுமா? அவங்களுக்கு 4 வார்த்தை எழுத படிக்க தெரியும். உனக்கு உன் பேரையாவது எழுத தெரியுமா? ஆள் மட்டும் வளர்ந்தா பத்தாது அர்ஜுனா, அறிவும் வளரணும். இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், சரியா? இதை கேட்டு அர்ஜுனன் தலை குனிஞ்சு நின்னான். அர்ஜுனன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கண் கலங்கி நின்னான். பிறந்த நாள் விருந்துக்கு வந்தவங்கள ஒரு சிலர் பிறந்த நாள் அதுவுமா அர்ஜுனனுக்கு இப்படி அவமானமா இருக்கேன்ட்டு வருத்தப்பட்டாங்க. அப்படி விருந்துக்கு வந்தவங்கள ஒரு பாட்டி இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அர்ஜுனன் அழறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாவம், சின்ன பையன்னு கூட பார்க்காம பிறந்த நாள் அதுவுமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு புத்தி புகட்டியே ஆகணும். இப்படி நினைச்சாங்க அந்த பாட்டி. ஒரு கையில கம்பை எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில தண்ணி கிளாஸ் எடுத்துக்கிட்டு மெதுவா நடந்து போய் அவங்க கிட்ட நின்னாங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் நல்லா படிச்ச மாதிரி இருக்கீங்க. எல்லா படிப்பையும் நாங்க படிச்சிட்டோம் பாட்டி. பார்க்க போனா எங்களுக்கு தெரியாததுன்னு எதுவுமே இல்லை. அதிர்ஷ்டம் இருக்கணும்ப்பா, உங்களை மாதிரி படிக்கணும்னா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்குப்பா. நீங்க படிச்சவங்க தானே, என்னோட சந்தேகத்தை கேக்குறேன், தீர்த்து வைக்கிறீங்களா? கேளு கேளு. பாட்டியும் தைரியமா போய் அவங்க முன்னாடி நின்னாங்க. பாட்டி என்ன கேட்க போறாங்கன்னு ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த நேரம் அங்க ராமனும் தனலட்சுமியும் வந்து நின்னாங்க. என் கையில தண்ணி டம்ளர் இருக்கு. இதுல தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியில இருந்து காத்த பிரிச்சு எடுங்க பாப்போம். தண்ணில இருந்து காத்த தனியா பிரிச்சு எடுக்கணுமா? தண்ணியில முதல்ல காத்து எங்க இருக்கும் பாட்டி? தண்ணியில காத்து இருக்காதா? இருக்காது. இருக்குதுன்னு யார் சொன்னா? அப்போ தண்ணியில காத்து இல்லைன்னா மீன்கள்லாம் எப்படிப்பா மூச்சு விடுது? இதுக்கு மகேஷுக்கும் ராமராஜனுக்கும் என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. சுத்தி இருக்கிறவங்க இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பதில சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க. மீன் தண்ணியில மூச்சு விடுதுன்னு யார் சொன்னா உனக்கு? நீங்களும் உங்க சாமர்த்தியமும் தண்ணிக்குள்ள மீன் வாயிலிருந்து முட்டை முட்டையா வரும் பார்த்ததில்ல? ஏய் கேள்வி, மரியாதையா பேசு. இது இல்லைன்னா இன்னொரு கேள்வி கேளு. சரி சரி, கேக்குறேன். நான் ஒரு குமாஸ்தா கிட்ட 718 ரூபா கடன் வாங்கினேன். அதுக்கு அவன் 100க்கு 75 காசு வட்டி போட்டான். இப்ப கடன் வாங்கி 3 வருஷம் 4 மாசம் ஆகி போச்சு. இப்ப நான் எவ்வளவு வட்டி கட்டணும், எவ்வளவு அசல் கட்டணும்? முதல் கேள்வியே நல்லா இருந்தது, இது வேணாம். இது என்னடா, நிறைய படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையா? நீ கேட்டது சுலபமான கேள்விலாம் இல்ல. இது தெரியலன்னா அப்ப நீங்க படிச்சு என்ன லாபம்? இதுக்கு தான் சொல்லுவாங்க, படிச்சு ஒன்னும் தெரியாம இருக்கிறத விட சும்மா இருக்கலாம். பாட்டி சொன்னதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. அர்ஜுனனும் கண்ணை தொடச்சிக்கிட்டே சிரிச்சான். மகேஷுக்கும் ராமராஜனுக்கும்
அது ஒரு பெரிய அவமானமா போச்சு. ஏய் கேள்வி, உனக்கு படிப்பை பத்தி என்ன தெரியும்? நான் உன்னை கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு பாப்போம். இதுதான் ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு படிச்ச உங்களால ஒன்னும் சொல்ல முடியல. ஒண்ணுமே படிக்காதவ நான் சொல்றேன். பணம் இருந்தா சரியாயிடுமா? அறிவு இருக்கணும். அது கூட உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பாவம் பிறந்த நாள் அதுமா குழந்தைய இப்படி அவமானப்படுத்துவீங்களா? மூளை கெட்ட முட்டாள்களா? இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி கிளம்பிட்டாங்க. அங்க இருந்த மக்கள்லாம் மகேஷையும் ராமராஜனையும் பார்த்து நல்லா சிரிச்சாங்க. அவமானம் தாங்க முடியாம மகேஷும் ராமராஜனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ராமனும் தனலட்சுமியும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வருத்தப்பட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ராமனோட விவசாய நிலத்தை சோதிச்சு பார்க்க ஒரு அதிகாரி வந்தாரு. அவரு ரொம்ப முன்கோபக்காரன். யாராவது கேள்வி கேட்டா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராமன் அவர் கூடவே இருந்து நிலத்தெல்லாம் காட்டினாரு. அந்த நிலத்துல வேலை பார்த்துட்டு வந்த வேலைக்காரங்கள்லாம் அங்கதான் இருந்தாங்க. ராமன், நான் உங்க வேலையாட்கள் கிட்ட பேசணும். ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க இருந்தீங்கன்னா அவங்க என்கிட்ட உண்மையை பேச மாட்டாங்க. நீங்க அப்படியே போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள உங்களை கேள்வி கேட்டு வைக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. சரிங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு ராமன் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அந்த அதிகாரி அவங்க கிட்ட வயல்ல பயன்படுத்துற எருவை பத்தியும் மருந்துகளை பத்தியும் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வேலை நேரத்தை பத்தி எல்லாம் கேட்டாரு. ராம மேல ஏதாவது தப்பு இருந்தா அதையே காரணமா காட்டி பணத்தை புடுங்கலான்னு அந்த அதிகாரியோட எண்ணம். ஆனா அந்த வேலையாட்கள்லாம் ராமனை பத்தி நல்லதா சொன்னதால வேலை தனக்கு சாதகமா நடக்கலன்னு அந்த அதிகாரிக்கு கோபம் வந்தது. சில நேரத்துக்கு அப்புறமா வெளியில போயிருந்த ராமன் அதிகாரி கிட்ட வந்தாரு. தான் நினைச்சது நடக்கலன்னு கோவத்துல இருந்த அதிகாரி அந்த கோபத்தை ராம மேல காட்டினாரு. என்னையா ராமா, உனக்கு புத்தி இருக்கா? இதை கேட்ட வேலையாட்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ராமனுக்கும் ஒண்ணுமே புரியல. நான் என்னங்க ஐயா பண்ண? ஒரு 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களை பார்த்து இவங்கெல்லாம் உண்மையை பேசுறதுக்கே பயப்படுறாங்க. 10 நிமிஷம்னா எவ்வளவு நேரம்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கையில் ஒரு வாட்சை தான் கட்டுங்க. இதை கேட்டு ராமனோட மனசு வருத்தப்பட்டது. ஆனாலும் அதை வெளியில காட்டிக்காம பதில் சொன்னாரு. மன்னிச்சிடுங்க, எனக்கு நேரம் பார்க்க தெரியாது. அதனால தான் வாட்ச் கட்டல. ஓஹோ, படிக்கலையா நீங்க? பேர் தான் பெருசா இருக்கு, சொத்து இருக்குன்னு திமிரா? ராமன் இதை கேட்டு பொறுத்துக்க முடியாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதிகாரியும் தான் நடந்துக்கிட்ட விதத்தை நினைச்சு சிரிச்சாரு. ஆனா அந்த வேலையாட்கள் சும்மா இருப்பாங்களா? என்னங்க ஐயா, நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுதான் நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாங்க பதில் சொல்லிட்டோமே. நீங்க உண்மையை சொன்னீங்களோ பொய் சொன்னீங்களோ யாருக்கு தெரியும்? அந்த ராம உங்ககிட்ட முன்னாடியே காசை கொடுத்துருக்கலாம்ல. எங்க முன்னாடியே எங்க ஐயாவை அவமானப்படுத்தின உன்னை அடிக்கிற அடியில துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவ. என்ன பயமுறுத்துறீங்களா? பயெல்லாம் முறுத்தலங்கய்யா. உங்களுடைய உயர் அதிகாரி இருக்காருல்ல, அவரு எங்க ராமன் ஐயாவோட உதவியால தான் படிச்சாரு. அவர் அனுப்பி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க வேலை இன்னைக்கே காலி. இதை கேட்டு அந்த அதிகாரியோட நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஐயோ, என்ன இது? லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு என் வேலைக்கே ஒல வச்சுக்கிட்டேனே. முதல்ல இங்கேருந்து தப்பிச்சிடணும். இப்படி சொல்லி அங்கேருந்து எதுவுமே பேசாம கிளம்பிட்டாரு. ராமனும் மனசுல வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. ராமனோட முகத்தை பார்த்ததும் ஏதோ நடந்திருக்குன்றத உணர்ந்து தனலட்சுமி அங்க வந்தா. என்னாச்சுங்க? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு? இன்னைக்கு விவசாய நிலத்தை சோதிச்சு பார்க்க வந்த அதிகாரி என்னை பார்த்து 10 நிமிஷம்னா எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்டுட்டாரு. அதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. இயற்கையோட வேலை பார்க்குற நம்மளுக்கு இப்படி என்னங்க ஒரு நிலைமை? உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவங்க யாரு? படிச்சவங்களுக்கு படிக்காதவனை பார்த்தா எப்பவுமே இலக்காரம் தான் லக்ஷ்மி. படிக்கலனா கூட இன்னைக்கு நீங்க 1000 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. அவ உங்க மேல பொறாமையில பேசுன மாதிரி எனக்கு தோணுது. நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல லக்ஷ்மி, முந்தானத்து பிறந்த நாள் அதுவுமா அர்ஜுனனுக்கு அவமானம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னோட மண்டையே வெடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இத்தனை நாள் நமக்கு இந்த படிப்பு அவசியம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது கண்டிப்பா அவசியம். சமுதாயத்துல ஞானமும் கௌரவமும் இருக்கணும்.
அதுக்கு தான் அர்ஜுனனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அர்ஜுன் அதுக்கு கட்டுப்பட்டு தாங்க இருப்பான். அர்ஜுனன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற மற்ற பிள்ளைகளும் படிக்கணும். பள்ளிக்கூடத்தை கட்டி அதுக்கு ஒரு ஆசிரியரையும் போடுறேன். ராம நல்ல முடிவை தான் எடுத்தாரு. நினைச்சபடியே அர்ஜுனனை ஒரு நல்ல பள்ளியில சேர்த்தாரு. அர்ஜுனா, நீ நல்லா படிச்சு வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. நல்ல குருவாயி படிப்பு இல்லாதவங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லித்தா. உன்னை சுத்தி இருக்கிறவங்க படிச்சவங்களா இருக்கணும். அப்படியே ஆகட்டும்பா. உங்களுக்கு எங்க அவமானம் ஆச்சோ அங்கேயே நீங்க தலை நிமிர்ற அளவுக்கு நான் செய்யறேன். தான் மகன் தான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு ராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அர்ஜுன ரொம்ப புத்திசாலி. அத்தனை நாளா புத்தகத்தையே தொடாம இருந்த அவன் புத்தகங்களை ரொம்ப சுலபமாவே படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த குமாஸ்தாங்க கிட்ட கணக்கு போடுறது, வரவு செலவு, லாப நஷ்டம் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். தான் கத்துக்கிட்டத தன்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவனோட ஞானத்தை வளர்த்துக்கிட்டான். ஒரு நாள் தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கடிகாரத்தை எப்படி பார்க்கணும், நேரம் எப்படி சொல்லணுன்றதையும் சொல்லி கொடுத்தான். அர்ஜுனனோட புத்திசாலித்தனத்துக்கு ராமனும் தனலட்சுமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லக்ஷ்மி, அர்ஜுன ரொம்ப புத்திசாலி. கத்துக்கணுன்றதுக்காக கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் விட மாட்டேங்கிறான். ஆமா ஆமா, வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரான், நமக்கு கூட சொல்லி கொடுக்கறான். அர்ஜுன என்னோட மான மரியாதையை காப்பாத்துறான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி இருக்க ராமன் தன்னோட சொந்த காசு செலவு பண்ணி பள்ளிக்கூடத்தை கட்டினாரு. அதுக்கு அதிகாரிங்க கிட்ட இருந்து அனுமதி வாங்குறது, அந்த வேலை இந்த வேலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. முயற்சியை கொஞ்சம் கூட கைவிடாம ராமன் தேவையானதெல்லாம் தயார் பண்ணி பள்ளியை கட்டினாரு. அது மட்டும் இல்லாம படிப்போட அவசியம் எல்லாருக்கும் புரியணும்னும், முக்கியமா பசங்க எல்லாம் படிக்கணும், பெரியவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், அவங்கள வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இப்படி இருக்க ஒரு நாள் சோமையான்னு ஒரு ஆளு ராமன் வீட்டுக்கு வந்தான். என்ன, யாரு வேணும்? அம்மா, கொஞ்சம் ஐயா இருந்தா கூப்பிடுங்களேன். சரி இருப்பா, கூப்பிடுறேன். சொல்லு சோமையா, என்ன இங்க வந்திருக்க? ஐயா வணக்கங்க ஐயா. நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதுங்கய்யா, அவ்வளோ பணம் இல்லை. அட சோமையா, நீ எந்த ஒரு பணமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, படிக்கிறதுக்கு பணம்னு இல்லைங்கய்யா, பிள்ளைகளோட பசியை தீர்க்க கூட முடியல. எங்க பசங்களும் வேலைக்கு போனா தான் நாங்கள் 4 பேரும் சாப்பிட முடியும். அவங்கள வேலைக்கு அனுப்ப வேணான்னு சொன்னா எப்படிங்க ஐயா? ராம இந்த விஷயத்தை பத்தி யோசனை பண்ணாரு. உண்மைதான், நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. எல்லார் நிலைமையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சரி, பள்ளிக்கு வர பசங்களுக்கு காலையிலயும் மதியமோ உணவு கொடுக்கற திட்டத்தை போடுறேன். அப்போ உன்னுடைய பாரம் கொஞ்சமாவது குறையும்ல. ஐயா, நீங்களே சாப்பாடையும் போட்டு படிப்பு சொல்லித்தரேன்னு சொன்னீங்கன்னா எதுக்கையா வேணாங்கிறோம். நீங்க எங்க ஊர்ல இருக்கிறது எங்களோட அதிர்ஷ்டம். இப்படி மனசார பாராட்டிட்டு சோமையா அங்கேருந்து கிளம்பினான். ராம தன்னோட சொத்து கரையுதேன்ற கணக்க கூட போடாம ரொம்ப செலவு பண்ணி வேலைகளை முடிச்சாரு. பசங்களுக்கு உணவையும் தயார் பண்ணி கொடுத்தாரு. நல்ல உணவு கிடைக்கும்ன்ற சந்தோஷத்துல ஒரு சில பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினாங்க. இந்த மாதிரி ராமன் தன்னோட மகன் படிப்பு மட்டும் இல்லாம மற்ற பிள்ளைகளோட படிப்பையும் பார்த்தாரு. அர்ஜுனன் நல்லா படிச்சு சிறந்த ஆசிரியரா ஆயிட்டான். ஆனா அதிகமான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போ வந்தாங்க மகேஷும் ராமராஜனும். என்னங்க ராமன், பசங்களுக்கு பள்ளியை கட்டினீங்க, தினம் தினம் ருசியான உணவையும் கொடுத்தீங்க, உங்க மகனையே ஆசிரியர் ஆக்குனீங்க. சரி, ஆனா இத்தனை பேருக்கு ஒரே ஒரு ஆசிரியர் பத்துமா? பணத்தை கொடுத்து படிப்பெல்லாம் வாங்க முடியாது ஐயா. இப்போ உங்களுக்கு குறைஞ்சது 30 ஆசிரியர்களாவது தேவை. வெளியில போயிருந்த அர்ஜுன அப்பதான் வீட்டுக்கு வந்தான். வரும்போதே அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே வந்தான். அப்பா, ஆசிரியர் வேலைக்கு ஆட்களை பார்த்துட்டேன்பா. அப்படியா? எப்படிப்பா பண்ண? அப்பா, என் கூட படிச்சு நிறைய பேர் வேலை இல்லாம சும்மா தான் இருந்தாங்க. அதுல இருந்து நல்ல படிப்பு சொல்லித்தரக்கூடிய 20 பேரை தேர்ந்தெடுத்தேன். இப்பதான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன். எல்லாரும் நம்ம கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க. தம்பி அர்ஜுனா, யாரும் சும்மா வரமாட்டாங்கப்பா.
அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னா வருஷத்துக்கு 1 ஏக்கர் நிலத்தை விற்க வேண்டியது இருக்கும். அவங்கெல்லாம் பணத்துக்காக படிப்பை பயன்படுத்துறவங்க கிடையாது. தனக்கு கிடைச்ச படிப்பு மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நல்ல எண்ணம் கொண்டவங்க. அப்படின்னா எங்களை பார்த்து எங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னு சொல்றியா? இந்த விஷயம் என்னை விட உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கே. அர்ஜுனா, வார்த்தை அளந்து பேசு. நாங்கள் நினச்சோன்னா உன் படிப்பையும் உன் பள்ளிக்கூடத்தையும் சுக்குநூறாக்கிடுவோம். ஞானத்தை அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியும். கல்வியை நம்பினவங்களோட வாழ்க்கைக்கு அந்த கல்வி தான் கை கொடுக்கும். அப்படின்னா கல்வி விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அதை யாராலையும் பறிக்க முடியாது. பறிக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டாள்தான். மகேஷும் ராமராஜும் கோவத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்பினாங்க. ராம அர்ஜுன சொன்ன பதிலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அர்ஜுன் தன்னோட அப்பா அம்மாக்கு நல்ல வாட்ச் வாங்கிட்டு வந்து அவங்க கையில கட்டி விட்டான். அர்ஜுனா, உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ என்ன மிஞ்சின செல்வந்தன் ஆயிட்டப்பா. உன்னோட சேர்ந்து எங்களையும் பெரிய ஆட்களாக்கிட்ட. நீ செய்யற இந்த சமுதாய சேவை உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ தொடர்ந்துகிட்டே இருக்கணும்பா. இப்படி அர்ஜுனனை தன்னோட அப்பா அம்மா வாழ்த்தினாங்க. அர்ஜுனன் உண்மையாவே தன்னோட அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எத்தனையோ பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தான். விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சான். இது இவங்க கதை.